வைப்ரேஷன் என்ன அப்படின்னா வடமொழியில் ததாஸ்து அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கான். அப்படியே ஆகட்டும்னு அர்த்தமாக இருக்குது. அதாவது தேவர்கள் நமக்கு கண்ணு தெரியாதவர்கள், அவர்கள் எச்சர்கள், இவங்க எல்லாமே எல்லா இடத்துல இருக்காங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. நம்ம என்ன சொல்கிறோமோ அதை ஆமோதிப்பாங்களாம். நான் ஜெயிக்கணும் உடனே ததாஸ்து அப்படியே வருமா அந்த வார்த்தை. நான் ஜெயிச்சிருவேன் ததாஸ்து, நான் என்னத்தை விளங்க போகிறேன் ததாஸ்து, அது ஒரு கஷ்டம். அதனால் கூடிய மட்டும் நம்மளால் முடியாது தான். அவர் சொன்னார் பாருங்கள், திட்டுறதுனா தான் திட்டம் போட்டு திட்டணுமா, நல்லா சொன்னார். மற்றதுக்கெல்லாம் உடனே பண்ணணுமா. இந்த ஏன் திட்டம் போட்டு திட்டணும்னா டக்குன்னு வராது திட்டுறதுக்கு. அதனால தான் சில பேர் நல்லா தான் வாயில் வருது அப்படிப்பாங்க படக்குன்னு, அது என்னன்னு தெரியாது. அது கூட நல்லா தான் பாருங்க அந்த வார்த்தை கூட. அது தமிழுக்கு ஒரு சிறப்பு என்ன தெரியுங்களா? இப்போ ஒன்றும் இல்லைங்க, 6 சுவைனா இனிப்பு, கசப்பு, துவர்ப்பு, உப்பு, உரைப்பு, புளிப்பு சொல்கிறோம்ல. இந்த 6ல் கசப்புங்கிற சொல்ல கூட நம்ம ஆட்கள் வித்தியாசம் பயன்படுத்துவாங்க. உதாரணமாக கசக்கிற காய் பாகற்காய் உணவுக்கு நம்ம பயன்படுத்துறது. அது கசப்பு காய்னே வச்சுருக்கலாம்ல, சொல்கிறப்பே கசக்குமா வேண்டாமே அப்படின்ட்டு. அதுக்கு என்ன பேர் தெரியுங்களா? பாகு அல்லாத காய் பாகற்காய், இனிக்காத காய் கசப்பு காய். எப்படி பார்த்தீங்களா?